ஆக்டர் ராதிகா அவர்கள் லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் தாய் கிழவி. இந்த படத்த நம்ம எஸ்.கே. சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தாய் கிழவி படம் பிப்ரவரி 20ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க மூவி டீம். இப்ப ரிலீஸ் டேட்ட சேஞ்ச் பண்ணிட்டாங்க. புது ரிலீஸ் டேட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தாய் கிழவி படம் பிப்ரவரி 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ரியோ ராஜ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ராம்லீலா. இன்னைக்கு ஆக்டர் ரியோ ராஜோட பர்த்டே ஸ்பெஷலா பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராம்லீலா மூவி டீம். ராணி வேலுநாச்சியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த படத்துக்கு வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆண்டவன் கட்டளை, சூப்பர் டீலக்ஸ் மாதிரியான படங்களை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் தியாகராஜன் குமாரராஜா டைரக்ஷன்ல நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் மாளவிகா மோகன் நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பேக்கெட் நாவல் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் பேக்கெட் நாவல் மூவி டீம் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்லி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 3 நாளில் 5.42 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம்.